லாஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்லாம் இந்த சர்க்யூட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ராலிக் ஆயில் இருக்குது. இந்த ஆயில் வந்து பம்ப் வழியாக மேலே போய் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு ஆக்டிவேட் ஆகுது பை மீன்ஸ் ஆஃப் இந்த பைலட் ப்ரெஷர் கொடுத்துருக்கிறதுனால இந்த சைடு ஆக்டிவேட் ஆகுது ஃபஸ்ட்டு. அப்போ இந்த பம்ப் வழியாக இந்த ஃப்ளூயிட் வந்து இப்படி நேராக போய் இந்த இடத்த அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுது இந்த சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். எக்ஸ்டெண்ட் ஆகி மீதி உள்ள ஃப்ளூயிட் ஃபுல்லாக இப்படி நேராக என்ன ஆகும், இப்படி வந்து நேராக வந்து அப்படி இந்த இது வழியாக என்ன ஆயிரும், நமக்கு ஹைட்ராலிக் ரிசர்வாயர் கீழே வந்துடும். சரிங்களா, ஹைட்ராலிக் ரிசர்வாயரில் வந்துடும். இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அதிகப்படியான ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளூயிடை மட்டும் ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் கொடுத்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. இப்போ இப்படி நேராக போய் இப்படி ஆக்டிவேட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மீதி உள்ள ஃப்ளூயிட் இதில் வழியாக வந்து ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ ரிட்ராக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த இது ஆக்டிவேட் ஆகும். இப்படி நேராக வந்து இப்படி வந்து இந்த ஃப்ளூயிடினுடைய இந்த சைடு இந்த பொசிஷன் செகண்ட் பொசிஷன் ஆக்டிவேட் ஆகி இது போய் இங்கே தள்ளும், ஃப்ளூயிட் போய் இங்கே தள்ளும். அதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நேராக போய் இது ஆக்டிவேட் ஆகாமல் இப்படி நேராக போய் இது ஆக்டிவேட் ஆகி இது இங்கே தள்ளும், ஃப்ளூயிடு இங்கே தள்ளணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஸ்டன் என்ன ஆயிரும், இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, அப்போ இங்கே உள்ள கனெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வந்து இது வழியாக வந்து ஃப்ளூயிட் இப்படி வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் சர்க்யூட் ஃபார் சர்ஃபேஸ் கிரைண்டிங். ஒரு சர்க்கியூட் கிரைண்டிங் மிஷினில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து ஃப்ளோ ஆகி இந்த பிஸ்டனை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி இந்த பிஸ்டனை வந்து இந்த சிலிண்டர் உள்ள பிஸ்டனை எக்ஸ்டென்ஷன் பண்ணுது. இதில் உள்ள பிஸ்டனை வந்து நமக்கு வந்து ரிட்ராக்ஷன் பண்ணுது. அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ராலிக் சர்க்யூட் ஃபார் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷினுடைய ஒரு சர்க்யூட், சிம்பிள் சர்க்யூட். இது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காம்பனன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ஃபில்டர், இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மீட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைலட் ஆப்ரேட்டட் ப்ரெஷர் வால்வ், பைலட் ஆப்ரேட்டட் டிசிவி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைலட் வால்வ்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகுது. இது எதுக்காகனா இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இது எதுக்காகனா இந்த சைடு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இது இந்த சைடு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இது இந்த சைடு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓவரால் இந்த நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேபிள் மூமெண்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு, இதில் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு இந்த சைடை யூஸ் பண்ணிக்கிறோம், பேக் சைடு இந்த சைடை மூவ் பண்ணுறதுக்கு இப்படி இந்த சைடு ரிட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் கிரைண்டிங் வீல் அப்படியே தான் இருக்கும். இதில் உள்ள ஒர்க் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேபிளை வந்து இந்த சர்க்யூட் ஆக்டிவேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கிரைண்டிங் வீலை வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிட்ராக்ட் பண்ணும் போது நம்ம கிரைண்டிங் வீல்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒர்க் பீஸை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷினுடைய ஒரு என்டையர் சர்க்யூட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மார்க் கொஷினுக்கு கேட்பாங்க, அதனால் இது தெரிஞ்சுக்கணும்.